அனைவருக்கும் வணக்கம். சுவாசம் பதிப்பகம் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய ஜூம் வழி புத்தக அறிமுகத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஜோதி கணேசன் எழுதிய டாலர் நகரம் 2.0 எனும் ஒரு புத்தகம். தொழில் நகரமான திருப்பூரை பற்றிய ஒரு வரலாறுன்னு சொல்றதை விட அவர் கண்ட அனுபவங்கள்ல இருந்து அவர் எழுதக்கூடிய பல விஷயங்கள் மூலமாக ஒட்டுமொத்த வரலாறு எப்படி உருவாகி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது பரவலான கவனத்தை பெற்றது, பல பேரால் சிலாகிக்கப்பட்டது. ஒரு முக்கியமான, நான் படித்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர்கிட்டையும் சொன்னேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க வந்திருக்கிறது BK ராமச்சந்திரன். BK ராமச்சந்திரன் வளைகுடா நாடுகளில் வேலையில் இருந்தவர், இப்போது சென்னையில் இருக்கிறார். பல புத்தகங்கள் படிக்கக்கூடியவர். சிறு வயதிலே இருந்தே தேச சம்பந்தமான பல களப்பணிகளில் ஈடுபட்டவர், சிறந்த நாட்டுப்பற்றாளர், தேசப்பற்றாளர். பல விஷயங்கள் குறித்தும் ஒரு தீவிரமான கருத்து கொண்டவர். பல கருத்துக்களை தொடர்ந்து பேஸ்புக்கில் எழுதி வருபவர். பேஸ்புக் மட்டுமல்ல, அனைத்து சமூக ஊடகங்களிலும் அந்தந்த காலகட்டங்களில் மிக தீவிரமாக பங்கு கொண்டவர். அவரும் ஒரு சிங்கப்பாதை என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதையும் சுவாசம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அது தமிழில் வந்த மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்று. சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி பாடுபட்டாங்கன்னு சொல்லி ஆயுதம் ஏந்தி போராடிய வீரர்களை மட்டும் சித்தரிக்கக்கூடிய அந்த புத்தகம். இப்போது BK ராமச்சந்திரன் ஜோதிஜி எழுதிய டாலர் நகரம் 2.0 திருப்பூர் எனும் தொழில் நகரத்தை பற்றிய புத்தகத்தை பற்றி பேசுவார். வணக்கம் ராமச்சந்திரன், நீங்க பேசல. நன்றி அரண். இன்று நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற புத்தகம் டாலர் நகரம் 2.0 என்று நண்பர் ஜோதிஜி எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றின அறிமுகத்துக்கு முன்னாடி நான் இந்த எழுத்தாளரை பற்றின அறிமுகத்தை கொடுத்து விடுகிறேன். ஜோதிஜியோடு எனக்கு ஏறத்தாழ ஒரு 15 வருடத்திற்கு மேலாக பழக்கம் உண்டு. 2009-2010 ஆண்டு காலகட்டத்திலிருந்து வலைப்பூக்கள் என்று சொல்லக்கூடிய பிளாக்ஸ் மிக மும்முரமாக இருந்த ஒரு காலத்திலே காத்திரமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஜோதிஜி. அவருடைய பல்வேறு கட்டுரைகளை தொகுத்து புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. முதலில் டாலர் நகரம் என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வந்தார். அது 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே நடந்தது. அதன் பிறகு ஈழம் பற்றிய ஒரு புத்தகம், வந்தார்கள் வென்றார்கள் என்ற ஒரு புத்தகம், இந்த டாலர் நகரம், அப்புறம் திராவிட அரசியல் வரலாறு பற்றிய ஒரு 2 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்களை ஜோதிஜி கொண்டு வந்திருக்கிறார். இதுல இன்னொன்னு என்னன்னா, பல புத்தகங்களை அவர் PDF ஆக ஏற்கனவே அந்த ஃப்ரீ கண்டென்ட்டா போட்ட இன்ஃபர்மேஷன் அதைத்தான் இப்ப திருப்பி கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்துல 2 போர்ஷன் இருக்கு. ஒண்ணு ஒரு தொழிற்சாலையின் குறிப்புகள் என்று ஒன்று, இன்னொன்று ஒரு 5 முதலாளிகளின் கதை அப்படிங்கிறது 2 பாகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. பொதுவாக பாத்தீங்கன்னா தொழில் அதிபர்களை பற்றிய தொழில் முனைவோர்களை பற்றிய புத்தகங்கள் உண்டு. இப்போ உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. சோனி நிறுவனத்தை உருவாக்கி அக்கியோ மேரிட்டாவுடைய புத்தகம், அவரை பற்றிய புத்தகம் உண்டு, அதை அவரே எழுதியிருப்பாரு. அப்புறம் கிரைஸ்லர் கம்பெனியை எடுத்து நடத்திய லீ அயக்கோகா, அவரை பத்தி அவரே எழுதியிருக்காரு. அப்புறம் GE கம்பெனியை பத்தி உண்டான செக் வெலேஸை பத்தி உண்டான புத்தகங்கள் உண்டு. இந்திய நாட்டை பொறுத்தவரை நமக்கு பாத்தீங்கன்னா டாட்டாக்களை பற்றி, பிர்லாக்களை பற்றி உண்டான புத்தகங்கள் உண்டு. அதாவது தனிப்பட்ட அந்த தொழில் அதிபர்களை பற்றிய புத்தகங்கள் உண்டு. அல்லது அந்த தொழில் நிறுவனத்தை பற்றிய புத்தகங்களையும் அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னப்படிதான் டாட்டாவை பத்தி புத்தகங்கள் வந்திருக்கு, பிர்லாவை பத்தி புத்தகம் வந்திருக்கு, மஃபத்லால் பத்தி புத்தகம் வந்திருக்கு, காட்ரேஜ் பத்தி புத்தகங்கள் வந்திருக்கு. இல்ல 3வது கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழில் நிறுவனத்தை உருவாக்காமல் அங்க முதலாளியாக இல்லாம அங்க வேலை பார்த்தவங்க, அவங்கள பத்தி உண்டான புத்தகங்கள் உண்டு. அவங்க an employee, an executive of this organization. ராமதுரையை பத்தி புத்தகங்கள் உண்டு, ஜெராக்சஸ் தேசாயை பத்தி எழுதியிருக்காங்க. இது ஆனா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனத்துல சேர்ந்து முழுமையாக அதே தொழில் நிறுவனத்திலேயே அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நடத்திருப்பாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நடந்திருப்பாங்க. அந்த நிறுவனத்தோடு இணைந்து அவர்கள் வளர்ந்திருப்பாங்க. ஸோ அவர்களுடைய கதையும் அந்த நிறுவனத்தினுடைய கதையும் ஒன்னா தான் இருக்கும். அந்த மாதிரி உண்டு. இது எல்லாத்துக்கும் இந்த எந்த விதமான வரையறைக்கும் உள்ள சிக்காத ஒரு புத்தகம் இந்த டாலர் நகரம். டாலர் நகரம் முதல் பாகமாக இருக்கட்டும், அல்லது இந்த டாலர் நகரம் 2.0 என்கின்ற இந்த புத்தகமா இருக்கட்டும், இது 2மே வராது. ஏன்னா இது ஒரு தொழில் நகரத்தை பற்றி உண்டான கதை. ஏறத்தாழ 1990 அல்லது 89, 90, 91 காலகட்டத்துல ஜோதிஜி தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து விட்டு அங்க திருப்பூருக்கு போறாரு. அன்னிலிருந்து ஒரு 35 வருட காலம்
அவர் திருப்பூர்லயே வந்து பணிபுரிந்து அங்கேயே வசித்து வருகிறார். காரைக்குடியை சேர்ந்த ஜோதிஜி ஏன் திருப்பூருக்கு போனார், இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு முதல் கேள்வி அதான் வந்தது. அங்கிருந்து ஏன் வந்து அவர் திருப்பூருக்கு போனாரு, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தொழில் நகரத்தோடு அவர் வளர்கிறார். முதல்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் அணியக்கூடிய நைட்டிய அதுல வந்து அளவு பார்த்து மடக்கி வைக்கக்கூடிய வேலைக்கு தான் அவர் வந்து ஜாயின் பண்றாரு. அங்கிருந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் பொசிஷன் வரைக்கும் வந்து இன்னைக்கு அவர் ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ்லயும் அவர் இருக்காரு அப்படின்னா ஜோதிஜியினுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க வளர்ச்சி, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த 35 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா அவர் பல கம்பெனிகள் மாறுறாரு, ஒரே இடத்துல நீடித்து நிக்கிறது இல்லை. ஸோ அந்த வெவ்வேறு நிறுவனங்கள்ல மாறும்போது அவர் கற்றதும் பெற்றதையும் தான் இந்த புத்தகத்துல மொத்தமாக எழுதியிருக்கிறாரு. 1990 அப்படின்னா நம்முடைய இந்திய நாடு இந்த குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தாராளமயமாக்கல் வரக்கூடிய காலகட்டம். அப்போதான் இந்த வெளிநாட்டுக்கு உண்டான எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஏற்றுமதி தொழில் அங்க வந்து பெரிய லெவல்ல பிக்கப் ஆகுது. பஞ்சுல இருந்து நூல், நூல்ல இருந்து துணி, துணியில இருந்து அந்த உடைகளுக்காக அதை வெட்டக்கூடிய அளவு, அதுக்குண்டான தையல், அதுக்கப்புறம் அதுக்கு சாயம் ஏற்றுவது, மெருகேற்றுவது, பெட்டி போடுறதுன்னு சொல்லக்கூடிய அதை அயன் பண்ணி பாக்ஸ் பாலித்தீன் கவர்ல போட்டு பாக்ஸ்ல போடுறது, இது வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு பஞ்சு துணியாக மாறி எப்படி வெளியில போறது அப்படிங்கிற இந்த ப்ராசஸை பத்தி இந்த புத்தகத்துல அவரு தொடர்ச்சியாக இல்லை விட்டு விட்டு அதை வந்து அங்கங்க அந்த இன்ஃபர்மேஷன் போட்டுட்டே போறாரு. பல ஆட்கள் வந்து தங்களுடைய உழைப்பின் மூலமாக மட்டுமே பெரிய அளவுல முன்னேறாங்க, கடுமையான உழைப்பு அங்க போட்டு பெரிய அளவுல முன்னேறாங்க. ஆனால் அந்த முன்னேற்றத்தை அவர்கள் தக்க வைக்காம பல இடத்துல அதை விட்டு போறாங்க. ஒரு அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா தேவையற்ற பழக்கங்கள் அவர்களுக்கு வருகிறது, மது மாது என்கின்ற பழக்கங்கள் வருகிறது. இல்லைன்னா தங்களை தாங்களே பெரிய மனுஷங்களை நினைச்சிட்டு தப்பு பண்றாங்க, சரியான ஆலோசகர்களை வைத்துக் கொள்வதில்லை. இதை விட முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, அந்த அவர் எழுதுற கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இதுல எந்த மிக பெருவாரியான தொழிற்சாலைகள் இந்த ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குள்ளே வருது. அந்த முதலாளி நடத்தக்கூடிய வேலையாக மட்டுமே அது இருக்கிறது. அப்ப அந்த முதலாளியினுடைய எண்ணப்பாக்குக்கு ஏத்தாப்புல அந்த பிசினஸ் மேலே ஏறுது, கீழே ஏறுது. இதுல எல்லாமே வார சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுடைய வேலை ஆட்கள் எல்லாருக்கும். அப்ப அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அடுத்த வாரம் மக்கள் வரமாட்டாங்க. ஸோ அந்த மக்களை நீங்க ரீட்டைன் பண்றதுக்கு சனிக்கிழமை வந்து நீங்க சம்பளம் கொடுக்கணும். சனிக்கிழமை நீங்க சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி அங்க தொட்டுட்டு போறாரு. இது போக அங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல வரும்போது இந்த இந்த தொழிலாளிகளை கொடுக்கறதுக்குண்டான சப் கான்ட்ராக்டர்ஸ் வந்து உருவாடுறாங்க. இந்த தொழிற்சாலைகள் வந்து நேரடியாக தொழிலாளிகள் எடுக்காம அடுத்தவங்கள்ட்ட அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வரும்போது இவங்களுக்கு சம்பளங்கள் சரியான முறையில போகுதா, அல்லது இந்த தொழிலாளர்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் போய் சேருதா அப்படின்னு அதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் வந்து அதுல ஜோதிஜி முடிக்கிறாரு. தென் மாவட்டங்கள்ல இருந்தும் வட மாவட்டங்கள்ல இருந்தும் பிழைப்பு தேடி மக்கள் திருப்பூருக்கு வராங்க. அதை அவர் ரெகுலரா அதுல டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப இந்த முதல் கண்டிஷன்ஸ்ல வரக்கூடிய மக்கள் வந்து ஹெவியா உழைக்கிறாங்க, உழைச்சு ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறாங்க, ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சப்கான்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு லெவல் ஒன்று இருக்கு. இதுல ஒரு நான் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ இந்த 1990கள்ல ஜோதிஜி அங்க போன காலகட்டத்துல அந்த வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும், அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும், அவங்க குழந்தைங்க வந்திருப்பாங்க. அவங்க படிச்சாங்களா, இந்த தொழில் நகரத்துக்கு வந்ததுனால சமுதாயத்துல என்ன ஒரு மாறுதல் வந்திருக்கு, அந்த பிள்ளைகள் படிச்சாங்களா, அவங்க அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அடி மேல போயிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமாக நம்ம ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அப்படின்னு எனக்கு தோணுது. இதனுடைய கண்டினியூஷன் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான லிக்கர் குடி, அதனால இங்க உண்டான பிரச்சனைகள், ஏன் மக்கள் வராம போறாங்க அப்படி அது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பத்தி அவரு எழுதுறாரு. அநேகமாக அடுத்த போர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இந்த வேலைக்கு வராம வட இந்தியர்கள் இங்க திருப்பூருக்கு வரக்கூடியது, அதனால வரக்கூடிய ஒரு தாக்கங்கள், இதை பத்தி அநேகமா அடுத்த பக்கம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜோதிஜியினுடைய இந்த எழுத்துக்களை வந்து பலவற்றை வந்து நான் வந்து பிரசுரமாவதற்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். ஒன்று அந்த அவருடைய வலைப்பூல அவர் போட்டு நான் படிச்சிருக்கேன், இல்லை இந்த 5 முதலாளிகளின் கதையெல்லாம் வந்து அவர் ஒரு கிண்டில் பென் டு பப்ளிஷ்னு ஒரு ப்ரோக்ராமுக்காக அவர் எழுதின புக் அது.
அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து படிச்சிருக்கேன். நான் எப்போதுமே ஜோதிஜிட்டு சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு நல்ல ரைட்டர், ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒன்று வேணும். நீங்க பாட்டு உட்காந்து ஒரு ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி தர 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 ஒரு 3000 வார்த்தை 5000 வார்த்தைக்கு அடிச்சு தட்டிட்டு நேரம் தூக்கி போட்டு போயிருந்தீங்க. அதுல நிறைய எழுத்து பிழைகள் இருக்கு, வாக்கிய பிழைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் நிறைய இதுல கட் பண்ணணும். பல இடங்கள்ல சொன்னதை திருப்பி சொல்றாப்புல இருக்கு. ஒரு நல்ல எடிட்டர் வேணும் அப்படின்னு எப்போதுமே நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு, நீங்க எடிட் பண்ணி கொடுங்க அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், இது வந்து சிவன் தலையில வந்து பஸ் கை வச்சாப்புல இருக்கு, நான் அட்வைஸ் தான் கொடுத்தேன் தவிர எடிட் பண்றது எனக்கு முடியாது, என்னுடைய வேலை இல்லை அது அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அரண் பிரசனா வந்து சொல்லிட்டு இருந்தேன். அரண் மாதிரி ஒரு எடிட்டர் உங்களுக்கு கிடைச்சா பிரமாதமா இருக்குன்னு. ஏதோ கொஞ்சம் நாளாச்சு அந்த காம்பினேஷன் விட்டாரதுக்கு. இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட படிச்சதுனாலையும் இதுக்கு பின்னாடி அந்த இப்ப ஃபைனல் ப்ராடக்டை பாக்குறதுனாலையும் அரண் பிரசனானுடைய ஒர்க் இதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எந்த அளவுக்கு இந்த புத்தகத்துடைய ஒரு கிரெடிட்டை நான் ஜோதிஜி கொடுக்கணுமோ, அதே அந்த எழுத்தாளரா ஜோதிஜிக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவுக்கு உண்டான ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஒரு எடிட்டராக வந்து நான் அரண் கிருஷ்ணாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத இங்க நான் ஒரு பதிவு பண்றேன். ஜோதிஜி வந்து எனக்கு அந்த முதல்ல உண்டான முதல் டாலர் நகரம், இது 2வது டாலர் நகரம். ஜோதிஜிக்கு நான் கேட்கறது என்னன்னா, 3வதாக இப்போ இந்த வட இந்தியர்கள் இங்க வராங்க இல்லையா, வட இந்தியர்கள் வரதுனால வரக்கூடிய தாக்கங்கள், அந்த வயதுல வரும்போது அங்க வரக்கூடிய காதல், அதனால வரக்கூடிய கலப்பு திருமணங்கள், இது பற்றி உண்டானதை பத்தி ஜோதிஜி இன்னொரு ஒரு புத்தகம் எழுதணும். இது 3ஐயும் கன்சாலிடேட் பண்ணி ஐ கேன் ஆல்வேஸ் சஜஸ்ட், இந்த எங்கெல்லாம் நம்ம ஊர்ல வந்து இந்த MBA காலேஜஸ் இருக்கோ, இல்ல எங்கெல்லாம் இந்த பிகாம்ல வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப் பத்தி எழுதுறாங்களோ, அது எல்லாத்துக்குமே இந்த புத்தகத்தை வந்து ஒரு நான் டீட்டெயிலா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து கண்டென்ட் இருக்கு. அதாவது அந்த கோடிட்ட இடத்துக்கு கீழே எங்கெல்லாம் அவங்களால படிக்க முடியும்னு பார்த்தீங்களானால் பல விஷயங்களை அவர் வந்து அங்க தொட்டுட்டு போறாரு. ஒரு ஃபேமஸா ஒன்னு ஒரு கோட் ஒன்று உண்டு. இட் இஸ் நாட் த இன்காம்பிட்டன்ட் ஹூ டெஸ்ட்ராய் அன் ஆர்கனைசேஷன், இட் இஸ் தோஸ் ஹூ ஹவ் அச்சீவ்ட் சம்திங் அண்ட் ரெஸ்ட் ஆன் தேர் லாரல்ஸ், தே ஒன்லி டெஸ்ட்ராய் தி ஆர்கனைசேஷன். இன்காம்பிட்டண்டா இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வந்து ஒரு திறமையே இல்லாத மக்களால ஒரு நிறுவனத்தை அழிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு நான் சாதித்து விட்டேன் என்கிற மமதையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த நிறுவனத்தை அழிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுரை பொருளாக இந்த கதையில வந்து இந்த புத்தகத்துல அவர் எழுதிட்டு இருக்காரு. அந்த வெற்றி அடைந்தவர்களுடைய வரலாறுலாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த வெற்றியை தக்க வைக்காமல் போனவர்கள், தோல்வி அடைந்தவர்களுடைய வரலாறு பார்த்தா ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுல பல வரலாறுகள்ல வந்து ஒரு சாட்சியாக ஜோதிஜி அதோட டிராவல் பண்ணியிருக்காரு, அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு பார்க்கும்போது இது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த புஸ்தகமும் சரி, இதுக்கு முன்னாடி அவர் எழுதின டாலர் நகரம் முதல் புஸ்தகமும் சரி, ஜோதிஜியுடைய மற்ற புஸ்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு வேண்டுகோளோட என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு ராமச்சந்திரன், இந்த புக்கை படிச்ச வரைக்கும் எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தோணுச்சு. ஒண்ணு வந்து ஒரு தொழிலாளியா உள்ள வர்றாரு, அவரோட பார்வை தொழிலாளர்ன்ற இடத்துல இருந்து மற்ற இடங்களை பார்க்குது, அங்க இருக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்குது, அராஜகங்களை பார்க்குது, அதை அப்படியே பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அப்புறம் அவர் மெல்ல மெல்ல வேற வேற இடங்களுக்கு வர்றாரு, அவரோட பார்வையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல அவர் தொழிலதிபருங்கிற இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அவர் தொழிலாளா இருந்து பார்த்த பார்வையும் முற்றிலும் வேறுபட்ட பார்வைனா கூட அந்த 2ஐயும் ஒருங்கிணைச்சு அந்த புத்தகத்துல ஒரு தொழிற்சாலை எப்படி நடக்கணுங்கிறத தெளிவா அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரே பார்வையில இருந்து இன்னொரு பார்வைக்கு வரும்போது முற்றிலும் அதை மறுக்காம 2ஐயும் சேர்த்து ஒரு எவால்வ்மெண்ட் அந்த புத்தகத்துல இருக்குன்றதை நான் பார்த்தேன். அதை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அது எப்படி இருந்தது அந்த புத்தகத்துல, டிராவல் எப்படி இருந்தது? ஆமா, ஏன்னா வந்து ரொம்ப லோ லெவல்ல அவர் ஜாயின் பண்றாரு. அந்த நைட்டிய வந்து அளவு பார்க்கற அதுலயே சொல்றாரு, அந்த ஸ்மாலு, மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு வந்து டேக் போட்டிருப்பாங்க. அந்த டேக்கும் சைஸுக்கும் சம்பந்தம் இருக்காது, கையில கிடைச்சா எடுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அதை அளவெடுத்து அதை வந்து அடுக்கி வைக்கிற இல்ல அதை பிரிக்கக்கூடிய வேலையில இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா அவர் போறாரு. கூடிய வரைக்கும் பார்த்தா அதுல எல்லா இடத்தையும் ஒண்ணு தெரியுது, ஜோதிஜி வந்து அந்த தொழிலாளருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அவங்கள வந்து ஒரு அந்த அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை கரெக்டா கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய இடத்துல போராடிட்டே போறாரு. அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி தொழில் அதிபர்கள் அதுக்கு தயாரா இல்லை. அவங்க வந்து லாபத்தை மட்டுமே யோசிச்சு அங்க வேலை பார்க்குறாங்க. இன்னொன்னு எனக்கு அதுல முக்கியமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஜோதிஜிட்ட கேட்டுட்டு இருந்தேன், பல ஏன் அந்த ஒரு சயின்டிபிக் கான்செப்டுக்குள்ள அது ஒரு நிறுவனமாக இதை ஏன் இவங்க கொண்டு வரல அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல.
இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல தொழில் சாலைகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழிற்சாலை அமைக்கும் போதே அந்த அவங்களுடைய அங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஜாம்ஷெட்பூர்ல வந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய டாட்டால வேலை பார்க்குற மக்களுக்கு அங்க குவார்டர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. விக்ரோலில வந்து காட்ரேஜ்ல ஒரு பெரிய குவார்டர்ஸ் உண்டு. இதெல்லாம் நல்ல அந்த வீடுகளுமே நல்லா பண்ணி அந்த அதுக்கு நல்ல ரோடுகள் போட்டு அங்க வந்து ஸ்கூல் வச்சு அங்க ஆஸ்பத்திரி வச்சுன்னு இது பண்றாங்க. இது நார்த் இந்தியால மட்டும் இல்ல. திருநெல்வேலியில வந்து நான் சங்கர் சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியா சிமெண்ட்ஸ்ல அவங்களோட ஒரு குவார்டர்ஸ் உண்டு. ஒரு 2 காலனியே அவங்க தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தரங்கதரா கெமிக்கல் ஒர்க்ஸ்ல வந்து அவங்க டிசிடபிள்யூ ஆறுமுக நேரில் இது மாதிரி வச்சிருந்தாங்க. இது எதுவுமே இல்லாம நீ உள்ளவா நான் உன்னை அப்படியே கசக்கி பிழிஞ்சிட்டு வெளியில அனுப்புறேன், சக்கையா வெளியில அனுப்புறேங்கிற ஒரு கான்செப்ட்ல எப்படி அந்த முதலாளிகள் இருந்தாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அப்படி அந்த மாதிரி ரொம்ப நாளா அந்த தொழில கொண்டு போக முடியாதுங்கிறது அவங்களுக்கு ஏன் தெரியாம போச்சுங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் ஜோதிஜிக்கு இன்னொரு காமிக்கக்கூடிய இடம் என்னன்னா, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அடுத்தவனை ஏமாத்துறதே அவங்க வேலையா இருக்காங்க. அந்த ஒரு சப் கான்ட்ராக்ட்ல தொழில் எடுக்கிறாங்கன்னா அந்த சப் கான்ட்ராக்ட் காசு கொடுக்காம கொள்றது, கொஞ்ச நாள் கழிச்சு வேலை வந்து பிசினஸே இல்லாம ஓட விடுறது. அந்த மாதிரி அந்த துணிய சாயம் போட்டு அந்த கழிவு நீரை கொண்டு போய் நெய்யல் ஆற்றுல விட்டு அந்த நெய்யல் ஆற்றை கொன்ன பாவம் வந்து இங்க உண்டான திருப்பூர் முதலாளிகளுக்கு உண்டு. ஏன்னா இதை பத்தி நாங்க காத்திரமா பல நேரங்கள்ல வந்து சண்டையை போட்டிருக்கோம். ஏன் அவர் வந்து எல்லாம் அரசாங்கம் பண்ணணும்னு சில சமயம் சொல்லுவார். நான் சொல்லுவேன் எல்லாம் அரசாங்கம் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த எஃப்ளூயண்ட்டை கொண்டு போய் வந்து தண்ணியில கொண்டு போய் விட்டா அதுக்குன்னு அரசாங்கம் ஒவ்வொரு இடத்தையும் நின்றுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எப்போதுமே நான் வந்து கேட்பேன். அந்த மாதிரி ஒரு அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பணம் மட்டுமே போரும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 30 வருஷம் 35 வருஷமா எப்படி வந்து தொழில இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதை விட பெரிய பணம் வைத்துக்கொண்டு ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏன் இந்த தொழிலுக்குள்ள வரல, அதுல என்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு, இல்லைன்னா அதுல என்ன நுவான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. இல்ல இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துக்குள்ள வருவோம். இந்த புத்தகத்துக்குள்ள இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஜோதிஜி அவரோட அனுபவங்கள், இந்த புத்தக அனுபவங்கள்னு சொல்றேன், அவர் போற இடங்கள் எல்லாம் நேர்மைன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலேயே அவருக்கு பல பிரச்சனைகள் வருது. நேர்மையற்ற முதலாளிகள்ட்ட இருந்து அவர் ஒரு நம்பிக்கையில வேலைக்கு சேர்ந்து அவரால் பண்ண முடியக்கூடிய பல பண்ண முடியக்கூடிய விஷயங்களை சரி பண்ண நினைக்கிறாரு. அதுல சிலது சரி பண்றாரு. ஒரு கட்டத்துல அது பிரச்சனையாகி வெளியே வர்றாரு. இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊழல் செய்யக்கூடிய அத்தனை முதலாளிகளும் தனக்கு வேலைக்கு வர்றவன் நேர்மையா இருக்கும்னு எதிர்பார்த்துதான் ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க. அது ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க அந்த விஷயத்துல. இவரால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் இவர் நேர்மையா இருக்கிறான்றதுக்காக வேலைக்கு எடுத்த முதலாளிகள் இந்த புத்தகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களே நான் சொன்னது நீ கேளு அப்படின்ற போர்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இவர் வேலைக்கு சேர்ந்த அத்தனை இடங்களையும் முரண்பட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பா அந்த 5 முதலாளிகள் கதையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முதலாளியும் ஒரு பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கிறாங்க. அவங்க அடுத்த ஜெனரேஷன் இவங்களை தாக்கு பிடிக்கிறாங்க. இவரை இல்ல விடுங்க, அப்பா அப்படிதான், சரி பண்ணிடலாம்னு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 2வது தலைமுறை மோசமா இருக்கு. ஆனா முதல் தலைமுறை ஏதோ விடுதிகளோட இருக்கு. அப்ப கூட அதுல நேர்மைங்கிறது மட்டும் இல்லாம இருக்கு. இவர் போற இடங்கள்ல எல்லாம் அதை சொல்லிட்டே இருக்கிறாரு, தலா முடிஞ்செல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. இந்த 5 முதலாளிகளை சொல்லி முடிச்சுட்டு 6வதா ஒரு ரோல் மாடல் முதலாளியை சொல்லும் பொழுது இந்த புத்தகத்துக்கு ஒரு முழுமையான நிறைவு வந்ததா நான் ஃபீல் பண்ணேன். அததான் இங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு நேர்மையான ஆளு ஒரு நேர்மையான இருக்குன்னு நினைக்கிற ஆளு ஒரு தொழிலுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படும் போது ஏன் முதலாளிகள் வந்து தாங்கள் எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் ஒரு நேர்மையான ஆளையே ஏன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அது ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? சரி, கப்பலோட்டிய தமிழன் ஒரு சினிமா முன்னாடி வந்தது. நீங்க ஒரு தீவிரமான சிவாஜி ரசிகர் அதை பார்த்திருப்பீங்க, BR பந்துலூருடைய இது. அதுல இந்த தேச சேவைக்கு வந்து வஉசி போறாரு. அதனால அந்த கப்பல் கம்பெனிக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க நிப்பாட்டிங்கன்னு சொல்லி அந்த போர்ட் டைரக்டர்ஸ் சொல்றாங்க. அப்ப சிவாஜி கணேசன் அதாவது இவர் வந்து வஉசி சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று வரும். கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவிற்கு உங்களுக்கு வந்து சுதேசி இயக்கம் இருந்தா போறோம், அதை தாண்டி வேண்டாம்னு சொன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த முதலாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விழுமியத்தெல்லாம் உங்க கூட வச்சுக்கோ, இதெல்லாம் பேசிட்டே இரு என்ன, ஆனா எனக்கு லாபம் மட்டும்தான் வேணும். அந்த லாபத்தை எனக்கு வந்து எவ்வளவு ஒரு மக்களுக்கு நீங்க சொல்லப்பட்ட ஒரு இங்க வேலை பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், இல்ல இந்த அளவுக்கு நீ கேட்கக்கூடிய ஒரு அவுட்புட் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஆளை எடுக்கணும், அந்த ஆளுக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா இவ்வளவு ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸை வந்து அவங்க அப்ளை பண்றாங்க. இவங்க எல்லாருமே என்ன பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லாபம் வேணும், அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். என்ன நீ வந்து விழுமியங்களை நீ பேசு, அந்த என்ன சொல்றது விழுமியங்கள்ங்கிறது வந்து உனக்கு பேசுவதற்காக விட்டாரதானே தவிர அப்ளை பண்றதுக்காக இல்ல அப்படிங்கிற கண்டிஷன் தான் அங்க உண்டான முதலாளிகள் நிறைய பேர் இருந்தாப்புல
தெரியுது. ப்ராபப்ளி அதனாலதான் இவங்க யாருமே ஒரு லாங் டேர்மா நிற்க முடியலையோ அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதுல வந்து பல முதலாளிகள் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்கிற கணக்குல தான் இருக்கு. சிலர்லாம் வந்து தொழில் நடத்தி அதுக்கப்புறம் அதே எங்க இருந்தாங்களோ அங்கே போய் திருப்பி டைலரா வேலை பார்த்த அவருடைய முதலாளியை பத்தி எல்லாம் அவர் எழுதுறாரு. அந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கேன் அரண். விழுமியங்கள் இல்ல வச்சுங்களேன், உங்களுடைய வெற்றியை வந்து நீங்க தக்க வைக்க முடியாது. அதுக்காக நீங்க வந்து வெற்றி அப்படின்னா நீங்க அம்பானி மாதிரி 10,000 கோடிக்கு போறீங்களா இல்லைன்னா அதானி மாதிரி போறீங்களாங்கிற கணக்குக்குள்ள இல்ல. படுத்தா தூக்கம் வருதா, நம்ம தேவைக்கு இருக்கா அப்படிங்கிறத பாக்குற அளவுக்கு இருக்கணும்னாலுமே அதுக்கு வந்து உங்களுடைய எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். அந்த விழுமியங்கள் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிங்கிறது ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஒரு உள்ளதை கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இந்த புத்தகத்துல அவர் இந்த விழுமியங்களை சொல்றதுனால இந்த புத்தகம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தொழிற்சாலை பத்தின குறிப்புகளா இருந்தாலும், முதலாளிகளை பத்தின குறிப்புகளா இருந்தாலும், அதனாலேயே திருப்பூரோட, அதாவது அவர் என்ன பண்றாரு, முதல்ல 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது திருப்பூர், 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்தது, அது சாலைகள்ல இருந்து, தொழிற்சாலைகள்ல இருந்து, அங்க வேலைக்கு வர்றவங்கள்ல இருந்து, அவங்களோட வாழ்க்கையில இருந்து பதிவு பண்ணிட்டே வர்றதுனால அந்த நகரத்தோட ஒரு வரலாறு மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அதை விட முக்கியமா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு முக்கியமான சுய முன்னேற்றத்துக்கான நூல் வந்து ஒரு அடிப்படை வந்து இந்த நூல்ல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது நான் பார்த்தேன். அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது டக்குன்னு தான் வந்து கிராமத்துல எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி இந்த வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் வந்து எப்படி, அதாவது ஒரு சின்ன அவனுக்கு கூட வேலை பார்த்த ஒரு ஒரு ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது டக்குன்னு அடுத்த பேரால வந்து நேர்மையா இருக்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லும் பொழுது ஒரு வகையில இங்க வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு சார் எல்லாருமே நாளைக்கு முதலாளி ஆக போறது கிடையாது. முதலாளிங்கிறது ஒரு கனவு, அது ஒரு தனியான விஷயம், அது ஒரு திறமை, எல்லாமே அதுல இருக்கு. ஆக்சிடென்டல் ஆனவங்களும் உண்டு, ஆனா எல்லாரும் முதலாளி ஆகிட போறது கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகம் ஒரு சுய முன்னேற்ற நூல் மாதிரி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சா இந்த புத்தகத்தை எல்லாருமே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சா, இல்ல இது வந்து குறிப்பிட்ட திருப்பூரை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு மட்டுமான புத்தகம் தான் உங்களுக்கு தோணுச்சா? இல்லையே, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் ஹரன், வந்து தமிழ்நாட்டில் உண்டான MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் உண்டான எந்த கல்லூரிகள் இல்லைன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தான் MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை வந்து நீங்க ஒரு நான் டீட்டெயில் பாடமாக இதை வந்து வைக்கலாம். என்ன ஒண்ணு, அது போக பாத்தீங்கன்னா ப்ராபபிளி இந்த பிகாம் மாதிரி உண்டான கோர்சஸ் இருக்கு இல்லையா, எதெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி சொல்லி கொடுக்குதோ, என்ன அப்கோர்ஸ் எத்திக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே வேணும், அதை வந்து நான் முழுமையா ஒத்துக்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் இந்த MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிகாம் இல்ல BBA இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி உண்டான இடத்துல வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புத்தகங்கள் வந்து மிக சரியாக ஃபிட் பண்ணா அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு திறப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 100 பேர்ட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 பேர் 4 பேருக்கு ஒரு மாறுதல் கொடுத்தா போறோம். நான் 100 பேர்ட்ட பேசினா 100 பேருக்கு மாறுதல் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இன்சிடென்ட்லயே நான் இன்னொரு ஒரு சின்ன ஒரு என்னுடைய இதை சொல்றேன். ஒரு 3-4 நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க, நேரம் இல்ல, ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து டி நகருக்கு போகும்போது எனக்கு ஒரு டாக்ஸி டாக்ஸி டிரைவர் வந்துருந்தாப்புல. 4 வருஷம் திருப்பூர்ல வந்து அந்த ட்ரக் ஓட்டிருக்காப்புல. அந்த பையன் இன்னைக்கு வரும்போது சொல்றான், எல்லாம் சொன்னதுக்கும் கொடுக்குற சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லை சார், கண்ணா பின்னா வேலை வாங்கினாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணி கொடுக்கல. ஐ வாஸ் ஸ்கியூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ்டு. அப்போ தெரிஞ்சது இந்த புத்தகம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்காங்க போல இருக்கு முதலாளிகள் அப்படின்ட்டு. ஓகே, லட்சுமணன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, இந்த புத்தகத்தில் யாரேனும் ஒரு நல்ல முதலாளி கோடிட்டு கட்டப்பட்டிருக்கிறாரா அல்லது அனைத்து முதலாளிகளும் தொழிலாளிகளிடம் மட்டும் நேர்மை மட்டும் எதிர்பார்க்கிறார்களான்றது. லட்சுமணன் இந்த புத்தகத்துல வந்து நான் படிச்ச வரைக்கும் 5 முதலாளிகளுமே அதாவது சுட்டுக் கொள்ள வேண்டிய அளவு கெட்டவங்கலாம் இல்லை. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாரம்பரியக்காரர்கள் என்ன சொன்னாங்களோ கடைபிடிக்கிறாங்க. அது தப்புன்னே தெரியாம இப்படித்தான், எப்படி சிஸ்டத்துக்குள்ள எப்படி ராட்டனா இருக்காங்களோ அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தடுத்த தலைமுறை வரும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இவர் சொல்லியிருக்கக்கூடிய 5 முதலாளிகளின் தவிர இருக்கக்கூடிய கடைசி முதலாளி அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறாரு. அவர் ரொம்ப புகழ்ந்தவர் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் அந்த புத்தகம் முடியுது. அதே சமயம் மற்ற 5 முதலாளிகளும் பாத்தீங்கன்னா கலவையாத்தான் இருக்கிறாங்க. இவர் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நல்லது ஒண்ணு பண்றது என்ன, ஆனா இவர் ரொம்ப எதிர்பார்த்து இந்த முதலாளி இதை செஞ்சிருவாருன்னு நினைக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே செய்யாம அவரை சாகடிக்கிறது இப்படின்ற மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி இந்த புத்தகத்துல அவர் எல்லாத்தையுமே தான் அவர் எழுதியிருக்கிறாரு. ஓகே, மற்றபடி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவருக்கும் சுவாசம் பதிப்பகத்தின் சார்பாகவும் என் தனிப்பட்ட முறையிலும் மிக்க நன்றி. நாம் இன்னொரு கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி.